இடமுருக்கு அவல் பொறி மஞ்சரப்பேட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு சி தமிழ் வழங்க மஞ்சரப்பேட்டை. நான் இன்னும் வேலூர்ல தாங்க இருக்கேன். இப்ப வேலூர்ல இருக்கிற முல்லை நகர்ன்ற ஏரியாவுக்கு வந்திருக்கேங்க. இந்த முல்லை நகர்ல இருக்கிற ஒரு வீட்டுல நம்மளுக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ரெசிபி கிடைக்க போகுது. அது என்ன ரெசிபின்றத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ஒரு ஸ்வீட்டான ரெசிபின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்வீட்டான ரெசிபிக்கு என்ன பேருன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேடம். வணக்கம்ப்பா. உங்க பேர் சொல்லுங்க. மிஸ் நிர்மலா. நிர்மலா, உங்களோட சொந்த ஊர் அது? சென்னை தான். சென்னை. வேலூர் எப்ப வந்தீங்க? கல்யாணம் கட்டிட்டு வேலூர் வந்தது. சொல்லாமலாம் கூப்பிட்டுட்டாங்களா? இல்ல இல்ல சொல்லிதான் கூப்பிட்டு வந்தாங்களா? வேலூர் பிடிச்சிருக்கா? 34 இயர்ஸா இருக்கேன் இங்க, அதனால பிடிச்சிருக்கு. இப்ப நீங்க வந்து சென்னையில இருக்கும் போது சமையல் ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல வேலூர் வந்ததுக்கு அப்புறம் தானா? இல்ல சென்னையிலேயே நாங்க பண்ணுவோம். என்ன மாதிரியான டிஷஸ் எல்லாம் உங்களுக்கு ஜென்ரலா நல்லா ஓகே நான் இந்த டிஷஸ் எல்லாம் பண்ணா நல்லா சமைப்பேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லலாம்? ஆர்டினரி சமையல், டே டு டே சமையல் நல்லா பண்ணுவேன். பண்டிகை போது பட்சம் நல்லா பண்ணுவேன். வெஜ் நான்வெஜ் எது வந்தாலும் இல்ல இல்ல we are vegetarian. ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன். யா. ஓகே. இப்போ இன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? I am going to do gajur. கஜ்ஜூர்? யா. எந்த ஊரோட டிஷ்? That is a Malayalam dish. மலையாளம்? யா. கேரளால இருந்து இப்போ இம்போர்ட் பண்றீங்க நீங்க. நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க இத? இது சென்னையில வந்து all the sorts of people are there. தெலுங்கும் நிறைய, மலையாளம் நிறைய. அக்கம் பக்கத்துல அவங்க பார்த்து கத்துக்கிட்டேன். அவங்க கிட்ட கத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு வந்து டிபிக்கலா அந்த கேரளா ஸ்டைல்ல பண்ண முடியுமா உங்களால? I think so. முட்டை ஒட்டி போட மாட்டேன். முட்டை ஆப்ஷனல். ஓ, யூசுவலா அந்த முட்டை போடணும். நான் போடுறேன். நீங்க போட மாட்டீங்க. ஓகே. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க. ரவை, மைதா மாவு, சர்க்கரை, நெய், பால், சோடா மாவு, எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமாங்க. ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ஸ் தான். சிம்பிளான டிஷ், அதனால நல்ல சுவைப்படா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். ஓகேங்க. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றத காட்டுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பால் காய வைக்கணுங்க. சரி. எவ்வளவு நேரம் காய வைக்கணும் அந்த பாலை? ரொம்ப காய வைக்க கூடாது, கொஞ்சமா காய வச்சா போதும். அவளுக்கும். ஆமா. சரி. இப்போ அடுத்தது அதுல என்ன ஆட் பண்ணணும்? இது சுகர் போடணும். இப்போ நமக்கு எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாமா? 3 tablespoon. 3 tablespoons. இப்ப சக்கரை போட்டதுக்கு அப்புறம் என்ன போடணும்? 2 ஸ்பூன் நெய் போடணுங்க. நெக்ஸ்ட் ரவை போட்டு கொஞ்சம் கலரணும். ரவை உடனே போட்டுடலாம்? எல்லாம் இல்ல, கொஞ்சம் ஒரு கப் அளவு போடணும். அந்த ஸ்பூன் எடு. இப்போ இது நல்லா கலரணும். கொஞ்சம் பாதி வேகிற மாதிரி கலரணும். இப்ப நிறுத்திடலாம். சரி, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ இத என்ன பண்ணணும்? மைதா ஆட் பண்ணணும் கூட. அதே மெஷர்மெண்ட் மைதா. சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணணும். சால்ட் ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட். இது நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து என்ன ஆட் பண்ணனும்? கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போடணும். இது வந்து ஆப்ஷனலா இல்ல கம்பல்சரியா போட்டாகணுமா? இது வேணும்னா இது ஃப்ளஃபியா வரதுக்காக இது கொஞ்சம் போட்டுதான் ஆகணும். முட்டை போடுறது பத்தி போட்டுதான் ஆகணும். சோ இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணனும். ஆமா.
கெட்டியா. கஜூருக்கான மாவு வந்து நல்லா ஆறி தயாரா இருக்கு. இப்போ அடுத்தது இதுல என்ன பண்ண போறீங்க? இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் தடிமனா. சரி, ஓகே. கியூப் பண்ணிக்கணும், டைஸ் பண்ணிக்கணும். அத ஃப்ரை பண்ண போறோம். ஆமா. அப்ப முதல்ல வந்து எண்ணெயை காய வச்சுக்கலாம். ரிஃபைன்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணனும் இல்லையா? எனி வெஜிடபிள் ஆயில். வெஜிடபிள் ஆயில். யா. இன்னைக்கு நெய்லியும் நிறைய பேர் பொரிப்பாங்க. வேணாம்னா. ஆனா கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஏறும். ஆமா. கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடும். இப்போ எண்ணெய் காயற டைம்ல வந்து நம்ம இந்த சப்பாத்தி மாவு ஊத்திடலாமா? ஓகே. சப்பாத்தி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும், டைட் பண்ணணும். இதுக்கு கொஞ்சம் மைதா மாவு வேணும். மைதா மாவு. நல்ல தடியா ஊத்திக்கணும் இல்லையா? இவ்வளவு தடியா பண்ணணும். ஆமா, அதர்வைஸ் வராது. அத கொஞ்சம் ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணணும் சின்ன சின்ன பீசஸ். நல்ல கியூபா கட் பண்ணிட்டீங்க. ஆமா. இத அப்படியே ஃப்ரை பண்ணணுமா? ஆமாங்க, போட்டு எடுக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இத ஃப்ரை பண்ணிடலாம். இது அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் இல்லையா? இது கூட எதுவும் வச்சு தூக்கி சாப்பிடணும்ன்ற அவசியம் இல்லை. இது ஸ்நாக்ஸ் தான், பட் நந்தா. ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ரெடி. அடடா, சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு. இந்த மாதிரி வேற என்னெல்லாம் பட்சணம் உங்களுக்கு தெரியும்? யூசுவலா தமிழ்நாட்டுல இருக்க பெண்களுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாமே எனக்கும் தெரியும். கஜூர் ரெடி. ஆஹா, பிரமாதமான கஜூர் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த அற்புதமான ரெசிபி கொடுத்ததுக்காக இவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, கஜூர் டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். கஜூர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பு மேல வைங்க. அந்த பாத்திரத்துல தேவையான அளவு பால் ஊற்றி நல்லா வித நார வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. இந்த பால்லயே தேவையான அளவு சர்க்கரையை வந்து சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு ரவையை இதோட நல்லா சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு அந்த ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு மைதா மாவும் இதோட நல்லா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை எடுத்துருங்க. நல்லா இந்த கலவையை ஆற விடுங்க. தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு சோடா மாவும் இதோட சேர்த்து நல்லா கலரி பிசைஞ்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கலவை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சப்பாத்தி எப்படி இடுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் தடியா இந்த மாவை நல்லா இட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டி வைங்க. சட்டியில கொஞ்சம் எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் நல்லா காய விடுங்க. எண்ணெய் காயிற சமயத்துல ஏற்கனவே நம்ம ஊற்றி வச்சிருக்கிற இந்த மாவை சின்ன சின்ன ஸ்லைசஸா கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸ்க்கு கொண்டு வந்து காஞ்ச எண்ணெயில நீங்க டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட கஜூர் தயாருங்க.